நிறையா குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பரிகாரமோ இல்லை கோயிலுக்கோ போக சொன்னால் அவங்க போக மாட்டேங்காங்க. அதை பேரண்ட் பண்ணலாமா? பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு அப்படின்றது நமக்கு நல்ல பலன் தருமா? சூரியனார் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சூரியனை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றது வந்து அது ஒரு இறை வழிபாட்டா மட்டும் நினைக்கக்கூடாது. நமக்கு பாடியில் சோலார் எனர்ஜி கம்மியாக இருக்கும். இப்போ பாடியில் சோலார் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுல வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே சூரியன் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தபோது தான் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கிறதுக்கே நமக்கு சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெளியே போய் வேலைக்கு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது எனக்கு. அப்போ தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்ட்டு பல்காக எடுத்து ஒன்று ஒன்றா சேல் பண்ணிகிட்ருக்கேன். நான் பெரிய லெவலில் போகணும், ஆஃபீஸுங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நான் சேல் பண்ணணும். அதுக்காக எனக்கு பரிகாரங்கள் வளர வளர எந்த அளவுக்கு போதும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். தொடர்ந்து அதுக்கு வந்து ஒரு டைம்லாம் வச்சுக்க வேண்டாம். நம்ம தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லைஃப் ஃபுல்லாக சுவாமி தானே கும்பிட்றோம். கோயில்களில் போய் கும்பிட முடிஞ்சதுன்னா கோயிலில் கும்பிட்றோம். இப்போ கண்டிப்பாக கோயிலில் போய் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றது இல்லை. கோயில் அப்படின்றது அதோடைய ஒரு ஸ்தான பலம், அந்த திக்பலம், அதெல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஓவராலாக ஃபோக்கஸை நம்ம வேறு மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவோம். அந்த டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம், அது எல்லாமே மாறும். இதில் வந்து பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது மெயினாக இந்த மாதிரி திடீர்னு வேலை போகிறது, அதுக்கப்புறம் வேலைக்கு எவ்வளோ அப்ளை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சனியோட இன்ஃப்ளூயன்ஸில் கண்டிப்பான முறையிலே இருப்பாங்க. 2 நாள் தான் டைமு, 3rd அன்னைக்கு நீங்கள் சேர போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. சனிக்கு வந்து தானம் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தானம் பண்ணணும், நம்ம கரெக்டாக இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக இருக்கிறோமோ அப்போ நம்ம வந்து சனி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த சனி அப்படின்னு பார்க்கும்போது இந்த நம்ம உடலை கரெக்டாக எடுத்துக்கிறது, டைமுக்கு நம்ம டைம் ஃபாலோ பண்ணுறது, ப்ராப்பர் டைம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது ஒரு சில பேர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சனி அஃபெக்ட் பண்ணவே மாட்டார் அப்படின்னு. அவருக்கு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக அடுத்தவர்களை வந்து ஏமாற்றாமல், எந்த ஒரு விஷயத்திற்கும் ஏமாற்றாமல் இருப்பவர்கள், பொய் சொல்லாமல் இருக்கிறது. சனி கிரகம் அப்படின்றது வந்து குப்பை கூலங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். அழுக்கு எங்கே அசுத்தமாக இருக்கிறதோ அந்த அசுத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். பையன் குளிக்கவே மாட்டான், அப்படியே உட்காந்துருப்பான் வீட்டில். ஹேரை கட் பண்ண மாட்டான், அப்படியே வீட்லேயே உட்காந்துருப்பான். சரியா வெளியில் எழுந்து போச்சோன்னா போக மாட்டான். அல்லது கொஞ்சம் ஒரு மிட் ஏஜ் தாண்டிட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் சின்ன பசங்களா இல்லை, மிட் ஏஜ் தாண்டிட்டாங்கன்னா வணக்கம் குருஜி. நிறையா குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பரிகாரமோ இல்லை கோயிலுக்கோ போக சொன்னால் அவங்க போக மாட்டேங்காங்க. அதை பேரண்ட் பண்ணலாமா? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே அவங்க தான் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அது பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, சாமியெல்லாம் கும்பிடுவாங்க. ஆனால் ரொம்ப நம்மளை மாதிரி அந்த இது பண்ணணும் அது அப்படிலாம் பண்ண மாட்டேங்காங்க. அதுக்கு பதில் பேரண்ட் பண்ணலாமா அப்படின்ட்டு. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த கோயிலில் போயிட்டு வழிபாடு அப்படின்றது நமக்கு நல்ல பலன் தருமா? நமக்கு சாதாரணமாக இப்போ இந்த சிவன் கோயில்களில் போய் வழிபடுறது, இப்போ சூரியனார் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. சூரியனை பாருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அது ஒரு இறை வழிபாட்டாக மட்டும் நினைக்கக்கூடாது. நமக்கு பாடியில் சோலார் எனர்ஜி கம்மியாக இருக்கும். இப்போ பாடியில் சோலார் எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுல வந்து நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து நிறைய நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் பாடியில் மட்டும் கிடையாது, நமக்கு வெளியிலையுமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இப்போ சூரியன் அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தபோது தான் நமக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு வருமானத்திற்குண்டான வழி கிடைக்கிறதுக்கே நமக்கு சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா பிரைமரி நமக்கு சூரியனையும் பார்க்கணும், சூரியன் சனி எல்லாரையும் பார்க்கணும். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அந்த சனியோட அனுகிரகம் இருக்குது. ஹார்ட் ஒர்க் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா சனியோட அனுகிரகம் இருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அடுத்தது இப்போ நம்ம அந்த சூரியனுடைய அனுகிரகம் வரணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி அவங்க சூரியனை பார்க்க மாட்டாங்க, அவங்க கோயில்களுக்கெல்லாம் வர மாட்டாங்கன்னா அந்த சூரியனுக்கு கீழே வந்து நீங்கள் தண்ணி வைக்கலாம். ஆரஞ்சு கலர் பாட்டிலில், ரெட் கலராக இருக்க வேண்டாம், ஆரஞ்சு கலராக இருக்கணும். ஆரஞ்சு கலர் பாட்டிலில் தண்ணி வைக்கணும். இல்லையானா நீங்கள் ஆரஞ்சு கலர் கிடைக்கலன்னா பிளெயின் இருக்கும் இல்லையா, பிளெயின் வித்தவுட் கலர், அதில் வந்து நீங்கள் சூரியனுடைய ஒளிப்படும்படியாக மூடி வைக்கணும். தண்ணியை ஒரு பெரிய பாட்டிலை விட்டு மூடி வச்சுட்டு அதை வந்து அவங்களை கொடுத்து குடிக்க வர சொல்றது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதா. சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னா பண்றா சார், அது பண்றா, அது பண்ணிட்டு இருந்தாலே போதும் அவங்க, அதனால பண்றாங்க. ஆனா அது அந்த இதை நம்பிக்கையா பண்ண மாட்டேன். சூரியனை கும்பிடணும், அப்படி நீங்கள் அறிக்கையம் விடணும், அதெல்லாம் நான் பண்ணுறேன். ஆனால் அவங்க பண்ண மாட்டேங்காங்க. அதுதான் இப்போ நம்ம வந்து இந்த வாட்டர் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அவங்க நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அதோடைய வேலை இதை செய்ய தான் செய்யும். நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சாப்பாடுல நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது உடம்புல அதோடைய ஒரு வேலையை அதை செஞ்சுக்குது இல்லையா, உறுப்புக்கெல்லாம் அது செய்யுது இல்லையா. அது மாதிரி நீங்கள் அந்த வாட்டர் கொடுத்துட்டு வந்தாலும் இருக்கும். சூரியனை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறது, சூரிய நமஸ்காரம் பண்ணுறது எல்லாமும் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அவங்க மெக்கானிக்கலாக பண்ணாலும் அதுக்குண்டான பலன் வந்து கண்டிப்பாகவே இருக்கும். இந்த கோயில் வழிபாடு அப்படின்றது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பலன் தர மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அந்த சிவன் கோயில்களுக்கெல்லாம் போகிறது நீங்கவே பிரார்த்தனை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் அதுக்குண்டான டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கும். அவங்க பண்ணுறது அப்படின்றதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த முயற்சிகளுமே அவங்க தானே பண்ண முடியும். சில விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளுமே அவங்க தானே எடுத்து வைக்கணும்.
அதனால அது டைரெக்டாக அவங்கள போக சொல்கிறது கொஞ்சம் நல்ல பலன் தரும் அப்படின்றதுக்காக. நமக்கு உடம்பு சரியில்லாதவங்களெல்லாம் வந்து நம்ம தான் பிரார்த்தனை பண்ணிப்போம். நல்லபடியாக இருக்கிறவங்களெல்லாம் அவங்களே பண்ணிக்கலாம் இல்லையா, அவங்களே பண்ணுறது பெட்டர். உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கும்பிடுவோம். ஆனால் ரொம்ப அவ்வளோ டீப்பாக போக மாட்டாங்க. ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். டெய்லி கோயிலுக்கு அந்த சண்டே கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். டெய்லி எல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, சண்டே போயிட்டு வர சொல்லுங்கள். சிவன் கோயிலுக்கு. ஆமாம், சிவன் கோயிலுக்கு சண்டே போயிட்டு வர சொல்லுங்கள். அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நன்றி குருஜி. வணக்கம் குருஜி. நாங்கள் இப்போ புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்கியிருக்கோம், நானும் என் மகளும். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லக்கி பேம்புன்ட்டு மொத்தமாக ஆர்டர் எடுத்து தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஷாப்க்கு எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் போயிட்டு கேட்டு ஒன்று ஒன்றா சேல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் போகணும், அதுக்கான ரெமிடிஸ். அதாவது நீங்கள் இந்த ஃபெங்ஷி இது அந்த பேம்பு பண்ணுறேன் அப்படின்ற இல்லை, வீட்டில் வந்து சும்மா இருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. சரி, சும்மா இருக்கக்கூடாதுன்னு திடீர்னு தோணி தான் நான் சரி வெளியே போய் வேலைக்கு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி கிடையாது எனக்கு. அப்போ தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலான்ட்டு பல்காக எடுத்து ஒன்று ஒன்றா சேல் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதில் எனக்கு பெரிய லெவலில் போகணும், ஆஃபீஸுங்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்து நான் சேல் பண்ணணும். அதுக்காக எனக்கு பரிகாரங்கள், தொழில் சிறக்கிறதுக்கு பரிகாரம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம உங்களுடைய பர்டிகுலர் தொழிலுக்கும் இது நல்ல செட் ஆகும். ஜென்ரலாக எல்லா தொழிலுக்குமே நல்ல பலன் தரக்கூடியது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுட்டு வாங்க. டெய்லியே விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுவாங்க. இது நான் ரொம்ப கண்டிப்பான முறையில் ரெகுலராக சொல்லிட்டு இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சனிக்கிழமைகளில் சைமல்டேனியஸாக பண்ணுங்கள். ஒன்று விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினசரி கேட்டுட்டு இருக்கிறது. புதன்கிழமைகளில் நம்ம மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு வந்து விளக்கேற்றி வைப்பது அப்படின்றது தொடர்ந்து அது எவ்வளோ நாள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து வளர வளர எந்த அளவுக்கு போதும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணலாம் தொடர்ந்து. அதுக்கு வந்து ஒரு டைம்லாம் வச்சுக்க வேண்டாம். நம்ம தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் லைஃப் ஃபுல்லாக. சுவாமி தானே கும்பிட்றோம். கோயில்களில் போய் கும்பிட முடிஞ்சதுன்னா கோயிலில் கும்பிடுறோம். இப்போ கோயிலில் கும்பிட முடியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அந்த டைமில் நம்ம வந்து வீட்டிலேயே கூட வச்சு வழிபடலாம். அது தவறு கிடையாது. நம்மளுடைய வழிபாட்டில் தான் இருக்கே தவிர கண்டிப்பாக கோயிலில் போய் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றது இல்லை. சில சந்தர்ப்பங்கள் நமக்கு வீட்டில் வந்து ஒரு சில சந்தர்ப்பங்கள் சரி வராது. கோயில் அப்படின்றது அதோடைய ஒரு ஸ்தான பலம், அந்த திக்பலம் அதெல்லாமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து ஓவராலாக ஃபோக்கஸை நம்ம வேறு மாதிரி ஷிஃப்ட் பண்ணுவோம். அந்த டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவோம், அது எல்லாமே மாறும். அது மாறுறதுக்காக தான் கோயிலுக்கு போக சொல்கிறோம். ஸோ அப்போ கோயிலுக்கு போக முடிஞ்சதுன்னா பெரும்பாலும் கோயிலுக்கு போகலாம். போக முடியாத நாட்களில் நம்ம வந்து வீட்டில் இருந்து பண்ணலாம். இது புதன்கிழமை நீங்கள் வந்து விஷ்ணு கோயிலுக்கு போங்க, டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க. சனிக்கிழமைகளில் ஒரு 8 வாரங்கள் மட்டும் நல்லெண்ணெய் தீபம் போய் நீங்கள் வந்து சிவன் கோயில்லையோ பைரவருக்கோ காளி உக்கிரகாளிக்கோ ஏற்றிட்டு வர்றது வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நல்ல முறையிலேயே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய பின்னணி என்னன்றதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ கரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், தெரியுமா உங்களுக்கு? நான் அந்த கரணம்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அந்த கரணம் அப்படின்றதுக்கு உண்டான ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த பஞ்ச அங்கங்களில் அந்த கரணத்துக்கு உண்டான அதிபதி, ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க. அது தவிர இது எல்லாத்துக்கும் ஒரு அதிபதி அப்படின்னு பார்த்தா அது யாருன்னு கேட்டால் புதன் தான். ஸோ அப்போ அந்த கரணத்தில் வந்து நம்ம மெயினாக இந்த விஷ்டிகரணம்னு சொல்கிறோம். அந்த விஷ்டிகரணம் வந்து நமக்கு கேடு விளைவிக்கும் அப்படிங்கிறது. கடன் அந்த டைமில் வாங்கினா மாட்டுவோம், கடன் கொடுத்தா கூட மாட்டுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த விஷ்டிகரணத்தை பற்றி நம்ம சொல்கிறது. ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா திரும்ப அதை செய்ய வைக்கும், ஃபெயிலியர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு ஆப்ரேஷனோ அல்லது வந்து பார்த்தோன்னா உடல் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது முடிவெடுக்கும் பொழுதோ, திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுதோ, தொழில் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது, ஈவன் கடன் வாங்குறதுக்கு கூட எங்கிட்ட கடன் வாங்குறதுக்கு இந்த டைமில் வாங்கலாமான்னு கேட்டு வரவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதுக்கு கூட கண்டிப்பான முறையிலேயே நம்ம வந்து முகூர்த்தம் குறித்து பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அதில் நம்ம முகூர்த்தம் குறிக்காமல் அது நம்ம வந்து இஷ்டத்துக்கு அதில் நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஒரு ரெமெடி சொன்னாலுமே சிலதெல்லாம் ஓரளவுக்கு போகும். நம்ம வந்து நினச்ச அளவுக்கு அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரத்தில் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா? இது ஜென்ரலாக இருக்கக்கூடியது. நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணதுக்கு நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்றதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். இந்த விஷ்ணுகரணம் அந்த கரண ரீதியாக இருக்கக்கூடிய ஏதாவது பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் ரெமெடி. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நம்ம ஹோமமாக பண்ணணும் அல்லது கேட்டுன்னு வரலாம். ஸோ அதுதான் ரெமெடி நமக்கு. ஸோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டுன்னு வாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மகாவிஷ்ணு கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 1/2 மணி நேரமாவது இருக்கணும். 1.5 மணி நேரம் இருக்க சொல்லியிருக்கு. நீங்கள் 1/2 மணி நேரமாவது இருக்குங்க கண்டிப்பான முறையில். சனிக்கிழமைகளில் நம்ம ஏதாவது ஒரு பைரவரோ காளியோ சிவனோ யாராவது ஒருத்தரை வழிபட்டுட்டு வாங்க. அது நல்ல பலன். ஓகே ஜி, தேங்க்யூ ஜி. வணக்கம் குருஜி. என்னோடய கொஸ்டின் என்னென்னா ஜாப் ரிலேட்டட் தான். என்னோடய சர்க்கிளில் நான் வந்துட்டு என்னோடய சர்க்கிளில் இருக்கிறவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க ரிலேட்டடாக தான் கேட்குறேன். அப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஜாபில் இருந்தாங்க, அதாவது ஐடியில் இருந்தவங்களே ரொம்ப நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஜாபில் இருந்து
அவங்களுக்கு சடனாக லே ஆஃப் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏஐ உங்களுக்கே தெரியும், ஏஐ வந்ததுனால லே ஆஃப் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு 3 பேர் பயங்கர டேலண்டட் பர்சன். ஆனால் அவங்களுக்கு என்ன ஜாப் அப்ளை பண்ணாலும் ஒன்று கடைசி ரவுண்ட் வரைக்கும் போகிறாங்க, சேலரினால் சிலது வந்துட்டு ஹோல்டில் வச்சிடுறாங்க. அடுத்த 2 பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்ட்ஸும் கிளியர் ஆகிடுது, ஆனால் வித்தவுட் ஃபீட்பேக் ஹோல்டில் வச்சுருக்கோம், நாங்கள் அப்புறம் கெட் பேக் பண்ணுறோன்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 10 மாதமாக அந்த ப்ராப்ளம் இருக்குது. இன்னமும் நிறைய தேடிட்டுருக்காங்க. பெரிய கம்பெனிஸ்லேருந்து தான் இன்டர்வியூஸ் வருது, ரொம்ப நல்லா இன்டர்வியூ பண்ணுறாங்க. லாஸ்ட் ரவுண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எல்லா ஃபீட்பேக்குமே இவங்களே கேட்டு வாங்கிடுறாங்க, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால. ஆனால் ஹெச்ஆர் ரவுண்ட் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு ரிப்ளையே வர மாட்டேங்குது. நானுமே நிறைய கேள்விப்படுறேன். ஒரே தடையாக இருக்குது. பயங்கர ஹோப்ஃபுல்லாக இருந்து பாசிட்டிவாக இருந்து நான் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு இருந்துச்சு. டாக்குமெண்ட்ஸ் கூட சப்மிட் பண்ணிட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எந்த கம்பெனியும் எனக்கு தெரிஞ்ச ஹோல்ட் பண்ண மாட்டாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஆனால் அப்படி இருந்துமே அந்த 2 பேருக்குமே ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி குயிக்காக பண்ண முடியுமா? ஏன்னா ஃபேமிலியோடு இருக்காங்க, ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது ஏதாவது தடையா, இல்லை ஹாரோஸ்கோப் ரிலேட்டடாக ஏதாச்சும் பண்ணணுமா, இல்லை ஜென்ரல் ரெமெடியாக ஏதாச்சும் பண்ணலாமா, தாந்திரிக் மெத்தட் ஏதாவது? இல்லை, இதில் வந்து பார்த்தோம்னா ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும்போது மெயினாக இந்த மாதிரி திடீர்னு வேலை போகிறது, அதுக்கப்புறம் வேலைக்கு எவ்வளோ அப்ளை பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா சனியோட இன்ஃப்ளூயன்ஸில் கண்டிப்பான முறையிலே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலகட்டம் இருக்கும், ஒன்று சனியோடைய ஒரு புத்தி நடந்துகிட்டு இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிரத்யந்தரம் நடந்துட்டு இருக்கும், ஏதாவது ஒரு பீரியட் நடந்துட்டு இருக்கும். அப்போ இது ஒரு 10 மாதம்லாம் இருக்குன்னா கண்டிப்பான முறையில் எல்லாருக்குமே இவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சி 4, அதாவது 2 நாள் தான் டைமு, 3rd அன்னைக்கு நீங்கள் சேர போகிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. அது அந்த மாதிரி தடைகள் வர்றது மெயினாக வந்து சாட்டர்ன் ரிலேட்டட் இஷ்யூவா தான் இருக்கும். இதுக்கு அவங்கள வந்து வயதானவர்கள் இருக்காங்க இல்லையா, முதியவர்கள், அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உணவு வாங்கி கொடுக்கறது, சனிக்கிழமைகள்ல உணவு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது அது ஒரு முக்கியமான ஒரு ரெமெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து நமக்கு சனிக்கு வந்து தானம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து அதை வந்து ப்ளீஸ் பண்றதுக்கு நம்ம தானம் பண்ணணும், நம்ம கரெக்டா இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக இருக்கலாமோ அப்போ நம்ம வந்து சனி வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் எல்லா விதத்துலையும். ஸோ அதுக்கு வந்து அந்த மாதிரி வயதானவர்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்கறதுன்னு, வீட்லயே அந்த மாதிரி வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் அமுக்கி விட சொல்லுங்க. ஆக்சுவலாக இது பழக்கணும், இது நம்ம குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே பழக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து பெரிய ஒரு மாற்றம் நிகழும். அவர்களுக்கு வந்து பெரும்பாலான ஒரு கஷ்ட காலங்கள் வரும்போது இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அது ரிலீவ் ஆகி போயிடும். குழந்தைகள் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு கால் வலிக்குதோ இல்லையோ டெய்லி போய் கொஞ்ச நேரமாக ஒரு 10 நிமிஷமாக கால் அமுத்தி விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்களுக்கு, ஆமாம், தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் அமுத்தி விட கண்டிப்பான முறையிலேயே சொல்லணும். அது வந்து மேண்டேட்டரி அவங்க பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி நம்ம வீட்டில் கொண்டு வந்துட்டோம்னா அவங்களோட ஃபியூச்சர் அப்போ தெரியும். இப்போ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட தடைகள் எல்லாம் கூட விலகக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு பரிகார முறை அது, இந்த காலமிக்கி விட்டுறது அப்படின்ட்டு. இவங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நைட் டைமில் வாக்கிங் போகிறது, இவங்களுக்கு ஸ்பீட் வாக்கிங் பண்ணுறது எல்லாமே நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு பிரெயின் ஃபாக் ஆகிடுங்க. இப்போ இந்த மாதிரி பீரியடில் வந்து பார்த்தோம்னா மண்டேல என்ன யோசிக்கிறோம் என்ன பண்ணுறோன்னே ஒன்றும் தெரியாது. எது பண்ணாலும் தப்பா போகுது, எது பண்ணாலுமே நமக்கு சரியாக மாட்டேங்குது. நெகட்டிவ் ஆயிட்டாங்க அவங்க. ஆக்சுவலாக அவங்க கம்ப்ளீட்டாக ரொம்ப ரொம்ப நல்ல டேலண்டட், ரொம்ப இன்டெலிஜென்ட், மற்றவங்களுக்கு கைடன்ஸாக இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாகிட்டாங்க. எப்படி சொல்கிறது, எதை எடுத்தாலும் ஒரு நெகட்டிவ்னஸ் மாதிரி கம்ப்ளீட்டாக. அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பிரெயின் ஃபாக் தான், மைண்ட் ஃபுல்லாகவே நெகட்டிவாக இருக்குது. என்ன செய்கிறது, அவ்வளோ பூஜை அதெல்லாம் பண்ணதெல்லாம் கூட ஒரு எனக்கு தெரிஞ்சு என் கசின்ஸ் பிரதர் தான் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுதான் இது, அதுக்கு தான் நடக்க சொல்கிறது. நடக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு நடக்கிறதுக்கு அவங்களுக்கு டெய்லி நைட் நடக்க மாட்டாங்க, கஷ்டமாக இருக்கும். நடந்தால் வேலை கிடைக்குமானா கிடைக்கும். அவங்க டெய்லி வாக்கிங் போனோம், ஸ்பீட் வாக்கிங் போகிறாங்க, அப்படி போயிட்டு அவங்க டெய்லி அதை பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லையா ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் ட்ரைனிங் பண்ண சொல்லலாம், அதுவுமே ஒரு பலன். இதெல்லாம் வந்து சேட்டர்ன் ரிலேட்டட் இஷ்யூ தான். இது நமக்கு வந்து சேட்டர்ன் ரிலேட்டட் இஷ்யூ. இது வந்து எப்படி நம்மளோட பாடியில் ஒர்க் பண்ணணும் தான் நம்ம மெயினாக பார்க்கணும். நம்ம கோயில் ரீதியான ஒரு விஷயங்கள் பண்ணும்பொழுது இதுவுமே பண்ணணும். நம்ம கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வந்துட்டேன், எனக்கு எதுவுமே ஆகலைன்னு நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துருக்கு. ஏன்னா அப்படி சும்மா உட்கார வைப்பார் சனி. அவர் சும்மா ஒரு வாரத்தில் உட்காந்து வைப்பார், இல்லை வேண்டாத வேலை பண்ண வைப்பார். இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா இந்த பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா டைமுக்கு அவங்க சொன்ன கமிட் பண்ண டைமில் அவங்க பண்ண மாட்டாங்க.
சேட்டனுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் சொன்ன டைம் அவங்க கீப் அப் பண்ண மாட்டாங்க. ஓகே. அந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படின்றது தள்ளி போடக்கூடிய குணம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். எல்லா விஷயத்தையும் தள்ளி போடுவாங்க. எதையாவது ஒன்று சின்ன விஷயமா இருக்கும், அதை தள்ளி போடுவாங்க. அப்புறம் ஜெயரனே அப்படிம்பாங்க, ஒரு சின்ன விஷயம் இங்கிருந்து எடுத்து அந்த தூக்கி அங்கே கொண்டே வைனா அதை பண்ணுறேன் அப்புறம் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி சலிப்போட பேசுறாங்க, அது மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் தான் இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதை சரி பண்ணிட்டோம்னா அது தானாக சரியாயிடும். அப்போ அவங்களோட உத்வேகத்தோட ஒரு 4 வேலையை தேடுறதுக்கு வந்து இன்னொரு 40 வேலையை தேடுவாங்க. அப்படி ஒரு விஷயமாவும் நம்ம எடுத்துக்கலாம் ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா. சனி கோயில்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கு நம்ம வந்து சிவன் கோயில்களுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது, நல்லெண்ணெய் தீபம், கருப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது, அல்லது நீலத்திரி போட்டு ஏற்றுறது, எது இப்போ எப்படி ஏற்றினாலுமே ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும். பியூர் நல்லெண்ணெயாக இருக்கணும், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி அவங்க ஒரு 8 வீக்ஸ் போயிட்டு வந்தாங்கனாலும் அது ஒரு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் மேற்கு பகுதியே இருந்ததுன்னா அந்த மேற்கு பகுதியெல்லாம் அவங்க வந்து மேற்கு பக்கம் தலை வச்சு படுக்காமையோ, மேற்கு பக்கத்துலேயே அதிகமாக உட்காந்துருக்காங்க, ஏதாவது ஒரு ரூமாக இருக்கட்டும், அதில் வந்து மேற்கு பக்கத்தில் அதிகமாக உட்காந்துருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லி அப்படியே ஆப்போசிட்டில் கிழக்கு பக்கமாக உட்கார சொல்கிறது அப்படின்னு. இப்படியெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு மாறுதல் வரும். இந்த மசில் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னிருந்தேன் இல்லையா, இப்போ வெயிட் ட்ரைனிங் சொல்லியிருந்தேன். வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் இல்லைன்னா இப்போ நிறைய ஸ்பாஸ் எல்லாம் வந்துடுது. உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஸாலஜி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிஃப்ளெக்ஸாலஜி போய் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு டெய்லி பண்ண முடியலன்னா அவங்க வந்து சனிக்கிழமை போயிட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அவங்க வந்து போய் பண்ணலாம். ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் ரெமெடி ஃபார் சாட்டன். ஓகே, ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ரெமெடி அது. ஸோ அது போய் ட்ரை பண்ண சொல்லுங்கள். இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட்டாக. தேங்க்யூ சார். நமஸ்காரம் குருஜி. நான் விஐபி கிடையாது, சாமானியன் தான். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை. என்னையும் உட்கார வச்சு நீங்கள் ஒரு சாமானியனுக்கும், அதனால தான் கிராஸாக உட்காந்து பார்த்துருக்கேன். அதான் சொல்கிறேன், குரு பார்க்க கோடி நன்மை. ஸோ விஐபி கிடையாது, நான் சாமானியனுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப மிக்க நன்றி. ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு அண்ட் மை எக்ஸ்பீரியன்ஸு. என் பாப்பா வந்து அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய இருந்தது, படிப்பில் வந்து இல்லாமல் இருந்தது. உங்களை அப்ரோச் பண்ணேன், நீங்கள் சரி இதெல்லாம் சொன்னீங்க. அவளும் ப்ராக்டிஸ் பண்ணால், நானும் ப்ராக்டிஸ் பண்ணேன், விடாமல் நம்பிக்கை ப்ராக்டிஸ் பண்ணால். அவள் வந்து போன 2 மாதம் முன்னாடி +2 நல்ல மார்க் எடுத்து எஸ்ஆர்எம் காலேஜில் வந்து இன்றைக்கி ₹1 கூட செலவு பண்ணாமல் வெறும் டியூஷன் ஃபீஸ் கட்டி இன்றைக்கி அலைட் ஹில்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. முதல்ல நன்றி உங்களுக்கு, நல்லது உண்மையான நிகழ்வு இது. ஸோ என்னோட கொஷினும் இவருடைய கொஷின் நீச்சி தான் இது. ஸோ அவங்க சொன்னது பார்த்தா எனக்கு சொன்ன மாதிரியே இருக்குது. ஆக்சுவலாக நான் தான் அவங்க கசின் மாதிரியும், நான் வந்து பக்கத்து வீட்டு பையன் மாதிரியும் ஃபோட்டோகிராஃபர் பையன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நான் மட்டும் இல்லை, எல்லா எம்என்சி மேபி ப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், மெட்டா, ஃபேஸ்புக்கு, ஆராக்கல், ராபர்ட் பாஷ், நிறைய எம்என்சி இந்தியாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிவிஎஸ், அது மாதிரி நிறைய கம்பெனி எம்என்சி as well as லோக்கல் கம்பெனிஸ் நிறையமே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா லே ஆஃப் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நாட் இன் ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், லேக்ஸ் கணக்கில் போயிட்டுருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் ஏஐ ட்ரிவன் பாட், சேட் பாட், ஸோ சம்திங் லைக் திஸ். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பரிகாரம் சொன்ன மாதிரி சனி பகவான், நம்ம சேட்டன், இல்லைன்னா வந்து குரு வழிபடுறதோ, இல்லை சூரிய நமஸ்காரம், இல்லை இந்த மாதிரி இந்த ட்ரெடிஷ்னல் அப்ரோச் வந்து கை கொடுக்குமா, இல்லை இந்த ஏஐ தகுந்த மாதிரி லேட்டஸ்ட் டெக்னாலஜி இல்லைன்னா லேட்டஸ்ட் அதன் பரிகாரம் இருக்கா குருஜி? ஏஐக்கு ஏற்ற மாதிரியான பரிகாரம் தான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி. இப்போ இந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி இதெல்லாம் நான் வந்து 2017 எழுதினேன். 2017 16 என்னோட புக்கில் எழுதியிருக்கேன். அப்போவே நான் அதில் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பற்றி எழுதியிருக்கேன் 10 வருஷம் முன்னாலே. நமக்கு வந்து ஏஐ இப்போ வரும், அடுத்தது வேறு ஏதாவது ஒன்று வரும். நம்ம மாறிட்டே இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறி எதுவும் பண்ண வேண்டாம். நமக்கு இருக்கிறது ஒரே உடம்பு. அந்த உடம்புக்குள்ளே என்ன ரீதியாக நமக்கு வந்து ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமோ, ஒரு சேட்டன் ஆகட்டும், அல்லது வந்து ஒரு ஜூபிட்டர் ஆகட்டும், சன் ஆகட்டும், எது 3னா நமக்கு வந்து மனசு சரியில்லைன்னு சொல்கிறோம். சந்திரன்னா இப்போ நமக்கு சந்திராஷ்டமம்னு பேசுகிறோம், அல்லது வந்து நமக்கு வந்து மனசுக்கு சரியில்லாத போச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா ஏதாவது அப்பப்போ ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இப்படிலாம் உட்காரோம். ஸோ அப்போ அந்த சனி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நம்ம உடலை கரெக்டாக எடுத்துக்கிறது, டைமுக்கு நம்ம டைம் ஃபாலோ பண்ணுறது, ப்ராப்பர் டைம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது நமக்கு அந்த சனி. ஒரு சில பேர் எல்லாம் வந்து பார்த்தோன்னா சனி அஃபெக்ட் பண்ணவே மாட்டார் அப்படின்னு. அவருக்கு யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக அடுத்தவர்களை வந்து ஏமாற்றாமல், எந்த ஒரு விஷயத்திற்கும் ஏமாற்றாமல் இருப்பவர்கள், அடுத்தவங்க பொய் சொல்லாமல் இருக்கிறது. அப்படின்னு பொய் சொல்லாமல் இருக்கிறதுனா ஓரளவுக்கு பெரிய பொய் எல்லாமாவும் நமக்கு சொல்லாமல் இருக்கும். சின்ன சின்ன பொய் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு. அது மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் எங்கே போயிட்டு வரேன்னு கேட்டால் எல்லாருக்கிட்டையும் எல்லா பதிலும் நம்ம வந்து உண்மையாக சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹரிச்சந்திரன் மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அது சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டாம். பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒருத்தரை பாதிக்கும்படியான ஒரு பொய்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லாமல். உயிர்வதை அப்படின்றது ஒன் ஆஃப் த மெயின் திங். அந்த நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறது அப்படின்றது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சனி கிரகம் அப்படின்றது வந்து உங்களுக்கு இந்த குப்பை கூளங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம். குப்பை கூளங்கள், அழுக்கு, எங்கே அசுத்தமாக இருக்கிறதோ அந்த அசுத்தத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். அசுத்தத்தை குறிக்கக்கூடியவர் நெகட்டிவ் சாட்டன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதை சுத்தப்படுத்துறதுக்காக தான் அவர் அதை குறிக்கிறார்.
அப்போ நாம் வந்து நம்ம கரெக்டாக அந்த சேட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்போது பார்த்தானா பையன் குளிக்கவே மாட்டான், அப்படியே உட்காந்துருப்பான் வீட்டில், ஹேரை கட் பண்ண மாட்டான், அப்படியே வீட்லேயே உட்காந்துருப்பான். சரியா வெளியில் எழுந்து போச்சோன்னா போக மாட்டாங்க, அப்படியே அந்த ஒரு தருணமாகவே இருப்பாங்க. அல்லது கொஞ்சம் ஒரு மிட் ஏஜ் தாண்டிட்டாங்க, அந்த மாதிரி இல்லாமல் சின்ன பசங்களாக இல்லை, மிட் ஏஜ் தாண்டிட்டாங்கன்னா அவங்க ஏதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த செல்ஃப் பிட்டினஸ்ன்னு சொல்லியிருந்தேன், ரொம்ப ரொம்ப ஆபத்து அப்படின்னு. அந்த செல்ஃப் பிட்டினஸ்னு வர்றது சேட்டனால தான் வரும். ஸோ அப்போ அந்த செல்ஃப் பிட்டினஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அடுத்தது வந்து ஏதாவது வந்து தன்னை குறை சொல்கிறது, வேலை செய்யாமல் இருக்கிறது, இதெல்லாம் கிடைக்காது, எனக்கே தெரியும், நான் போவேன், ஆனால் அதெல்லாம் கிடைக்காது, எனக்கு கண்டிப்பாக தெரியும், அவன் இல்லைன்னு தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. அதே அப்படி க்ளீனாக அப்படி சொல்லிட்டு தான் ஒரு இடத்துலேருந்து கிளம்புவாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் அந்த உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அவங்க டிஎன்ஏலேயே அந்த நெகட்டிவிட்டி அப்படின்றது போயிடும். அது முடிஞ்ச அப்புறம் அவர் புதன் வந்து அவர் கொஞ்சம் காலம் கழிச்சு தான் வந்து அவங்களுக்கு அந்த நிலைமையே சரியாகும். அதனால் இதிலெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த ரிஃப்ளெக்ஸாலஜி வந்து நம்ம ஒரு இடத்துல போய் பண்ணுறதுக்கு நமக்கு காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த முள்ளாக அந்த செருப்பு வந்துடுது, அதை போட்டு நைட்டில் நம்ம வந்து நடக்கலாம், அதுக்கெல்லாம் யாரும் காசு கேட்க போகிறதில்ல. அந்த செருப்பு ஒன் டைம் பர்ச்சேஸ், ஒரு 6 மாதத்துக்காவது வரும். இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் முதல்ல நம்மளை வந்து ஆரம்பத்துலேருந்தே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இதெல்லாம் நம்மளை வந்து ரெகுலராக பண்ண சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய தவற விட்டுட்டோம். அதனால இப்போ அடுத்தவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு இந்த வெயிட் ட்ரைனிங்கிறதுமே கண்டிப்பாக நம்ம வந்து சேட்டனுடைய ஒரு பாதிப்புகள் எல்லாம் குறைக்கக்கூடியது. சும்மா வீட்டில் ஒரு டம்பிள்ஸாவது 2 டம்பிள்ஸ் வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கலாம். நம்ம பெருசாக ஒரு ஸ்டேஜில் ஏறி போய் பண்ணுற அளவுக்கு நமக்கு எதுவும் தேவையில்லை. அது ஜென்ரலாக வெயிட் ட்ரைனிங் அது மாதிரியான விஷயமா பண்ணுறது அது எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னு இல்லை, இனி வேறு எது வந்தாலுமே இதெல்லாம் தான் இந்த மாதிரி. மேபி இதிலேயே இன்னும் கொஞ்சம் வேறு இப்போ நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னால் எனக்கு அந்த ரிஃப்ளெக்ஸாலஜியோட தோணுச்சு. அது மாதிரியாக வேறு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனர்ஜி மெடிசன்ஸ்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் இருக்குது, மினரல்ஸ், இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் வருது இல்லையா, அது மாதிரியே உங்களுக்கு வந்து நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய இந்த பேட்ச் ஃப்ளவர் மெடிசன்ஸ் அப்படின்றது. அது தவிரவே வந்து பார்த்தோன்னா வேறு சின்ன சின்ன கைண்ட் ஆஃப் சால்ட்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு பாத் சால்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ அதை ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்து விதவிதமான பாத் சால்ட்ஸ், நிறைய மினரல்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி பாத் சால்ட்ஸ் இருக்குது. அதில் குளிச்சுட்டு வருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதில் குளிச்சுட்டு வருது அல்லது அதில் சோக் பண்ணிக்கணும். மெயினாக ஆக்சுவலாக அந்த குளிக்கிறது அப்படின்றது நமக்கு ரெகுலராக குளிக்கிற வழக்கம் இருக்குது, அதனால் நம்ம குளிச்சுட்டு வரும்போது நமக்கு பலன் கிடைக்கும். அவங்களுக்கு நிறைய குளிக்கிற வழக்கம் கிடையாதுங்கிறதுனால அவங்க சோக் பண்ணிப்பாங்க, வீக்லி ஒன்ஸு ட்வைஸ், அது மாதிரியான பாடியில் ஃபுல்லாக அவங்க வந்து தண்ணியில் அதை போட்டு நல்லா அந்த சோக்கிங்கில் இருப்பாங்க ரொம்ப நேரம். அதனால் நீங்கள் வந்து ஒரு சில ஆர்டிகல்ஸ் எல்லாம் படித்தோன்னா அந்த பாடியில் அதை சோக் பண்ணிக்கிட்டால் தான் அது உள்ளே ஏறும் அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்லை, நம்ம டெய்லி குளிப்போம், நீ குளிக்க மாட்டேன், அதனால் அவனுக்கு அப்படி. நமக்கு வந்து குளிக்கிறதுனால நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சேட்டன்கிறது கோல்டு பிளானட். நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்சிடும். கோல்டு பிளானட் அப்படிங்கும்போது காலில் சுடுதண்ணியில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது இந்த கல்லுப்பு இருக்குல்ல, கல்லுப்போ அல்லது வந்து ராக் சால்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை போட்டுட்டு டெய்லி நைட்டு காலில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெதுப்பான சூடுலையோ அல்லது கொஞ்சம் பால் பொறுக்கிற சூடுலையோ வச்சுட்டு வந்தால் கூட அது இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் சேட்டன் ரெமெடி. நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய பேருக்கு இப்போ பத்துறதில்ல, எளிமையாக சொன்னால் அவங்களுக்கு அதில் வந்து திருப்தி ஆகிறதில்ல அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அதனால் ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம நிறைய டாப்அப் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. அது மாதிரிலாம் கொடுத்தா நம்புறது அப்படின்ற மாதிரியான. ஸோ இதுதான், மற்றபடி நம்ம ப்ராப்பராக இருந்துகிட்டு இருந்தோம், ஃபோக்கஸ் நம்ம வந்து அதிகப்படுத்திக்கிட்டோம்னாலே போகிறோம். என்ன ஏஐ வந்தாலும் நம்ம ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஏஐக்குமே இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு இதே மாதிரி தான் இருக்கும். ஏஐ இப்போ ஐடி வந்தபோது முதல்ல இதே மாதிரி தான் இருந்தது. ஐடி வந்தபோது அது பர்டிகுலராக இங்கே தமிழ்நாடுக்குள்ளெலாம் வந்தபோது இனிமேல் அவ்வளோதான், மற்றவங்கெல்லாம் வந்து வேறு எந்த ஜாபுமே கிடையாது, ஐடிக்கு மட்டும்தான் ஜாப் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படி இல்லை. நிறைய இப்போ அவங்க சொன்னதில் பார்த்தோம்னா கம்பெனிஸ்லேயே நிறைய பேர் டிசைட் பண்ண முடியாமல் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல, இந்த டிசைட் பண்ணுறவனுக்கே வேலை போகுமான்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. அதனால அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால தான். ஏன்னா இதோட இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு சில கம்பெனிஸில் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த கிளாட் பற்றிலாம் இப்போ எலான் மஸ்கே இப்போ நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல, அவங்க போகிற வேகம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒவ்வொருத்தருங்களோட அந்த ஒரு வேகம் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக போயின்னு இருக்கு. பட் இருந்தாலும் ஹியூமனோட வேல்யூஸ்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ டு என்டையர் ஸ்ரீ குரு டீம். குருஜி.